ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஏசாயா 6:7. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அநேக தரிசனங்களையும் அநேக காரியங்களையும் நமக்கு வேதகமத்தில் சாட்சியாக ஆசீர்வாதமாக கர்த்தரை குறித்து தெரிந்து கொள்ள வழிகளை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். கேருபீன்கள் மத்தியில் தேவன் நின்று கொண்டிருப்பதையும் அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதித்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம மேலே இருக்கிற வசனத்தில் படித்து தெரிந்து கொள்ள முடியும். அவர் அந்த தரிசனத்துக்கு பின்பதாக, நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் பாவம் நிறைந்தவன், நான் அசுத்த ஜனங்களுக்குள்ளாக நான் வாசம் பண்ணுகிறவன், நான் கர்த்தரை கண்டேனே என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு தேவ தூதன் என்ன பண்ணுறாருனா, ஒரு நெருப்பு கொண்டு வந்து, ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து அவருடைய வாயில் வைத்து அவரை சுட்டு அதை சுத்தப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்போ அவர் சொல்கிறாரு, என் வாயை தொட்டதினால், இதோ உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கிடுச்சு, உன் பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஏசாயா என்கிற இந்த மனிதனை தேவன் தன்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவதற்கு முன்பதாக அவரை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவ காரியங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. அன்று ஏசாயாவை நீங்கள் தொட்டு அவரை, ஆண்டவரே பாவங்களை நீக்கி அக்கிரமங்களை நீக்கினீங்களே, இன்றைக்கி என்னையும் தொடுங்க, என்னுடைய பாவ வாழ்க்கையும் அக்கிரம வாழ்க்கையும் ஆண்டவரை நீக்கி போடுங்க, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ஆண்டவரே பரலோக நாமம் ஆண்டவரை மகிமைப்படும் விதமாய் என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் அன்று ஏசாயாவை தொட்டு நீங்கள் பரிசுத்தப்படுத்துனது போல் ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரை எங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை நீக்கி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.